பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய அக்கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் பகவந்த் சிங் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக சதி திட்டம் தீட்டி வருகிறது. பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 63 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் இவர்களில் 60 பேர் ராகவ் சத்தாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பகவந்த் சிங் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு கவிழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பஞ்சாப் மக்களுக்கு ராகவ் சத்தா உள்ளிட்ட எம்பிக்கள் துரோகம் செய்து விட்டதாகவும் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக குடியரசுத் தலைவருக்கு பகவந்த் சிங் மான் எழுதியுள்ள கடிதத்தில் கட்சியில் இருந்து விலகியவர்களின் ராஜினாமா கடிதத்தில் போலியான கையெழுத்துகள் இருப்பதாகவும் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக கட்சி மாறுவது துரோகம் என்றும் பகவந்த் சிங் மான் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய அக்கட்சி வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் பகவந்த் சிங் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக சதி திட்டம் தீட்டி வருகிறது. பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 63 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் இவர்களில் 60 பேர் ராகவ் சத்தாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பகவந்த் சிங் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு கவிழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பஞ்சாப் மக்களுக்கு ராகவ் சத்தா உள்ளிட்ட எம்பிக்கள் துரோகம் செய்து விட்டதாகவும் அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக குடியரசுத் தலைவருக்கு பகவந்த் சிங் மான் எழுதியுள்ள கடிதத்தில் கட்சியில் இருந்து விலகியவர்களின் ராஜினாமா கடிதத்தில் போலியான கையெழுத்துகள் இருப்பதாகவும் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக கட்சி மாறுவது துரோகம் என்றும் பகவந்த் சிங் மான் குறிப்பிட்டுள்ளார்.